கோவையில் அதிமுகவின் எஸ்பி வேலுமணியை வீழ்த்தி சாதித்து காட்டியிருக்கிறார் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜியின் இந்த சாதனையால் எதிர்க்கட்சி தலைவராக வேண்டிய எடப்பாடி பின்னுக்கு தள்ளப்பட்டு உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராகிறார். உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் பதவி ஏற்பதற்கு செந்தில் பாலாஜியின் கைகரியம் தான் அதிகமாக இருக்கிறது. அது குறித்து விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் விஜய் என்னும் சூறாவளியால் தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக தாவேக தலைவர் விஜய் பொறுப்பேற்க இருக்கிறார். அவருக்கு பல தரப்பிலும் ஆதரவு கூடுவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது. தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவராக யார் வருவார்கள் என்ற போட்டா போட்டி தான் காலை முதல் நடந்து கொண்டிருந்தது. அதில் இறுதியாக உதயநிதி ஸ்டாலின் தமிழக எதிர்க்கட்சி தலைவராக அரியணை ஏறுகிறார் என்ற தகவல் உறுதியாகி இருக்கிறது. தமிழகத்தில் இன்று நடந்த தேர்தல் முடிவுகள் பார்க்கும் பொழுது திமுகவிற்கும் அதிமுகவுக்கும் ஏற்பட்ட இழப்புகள் என்பது அதன் தளபதிகளால் ஏற்பட்ட இழப்புகளாக பார்க்கப்படுகிறது. சென்னை மண்டலம் திமுகவின் கோட்டை என்பது முற்றிலுமாக ஓட்டை விழுந்து தாவேகாவின் கை ஓங்கிவிட்டது. அதே எடப்பாடிக்கு மேற்கு மண்டலம், அதாவது கொங்கு மண்டலம் அவருக்கு சாதகமாக இருக்கும் என்று நினைத்த இடத்தில் கோவை மாவட்டத்தில் புதிதாக கால் பதித்த செந்தில் பாலாஜி ஒரே ஒரு தொகுதியில், அதாவது எஸ்பி வேலுமணியை மட்டும் வெற்றியடை வைத்து 4 இடங்களில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. கடந்த தேர்தலில் கோவையில் ஒரு இடத்தில் கூட திமுக வெற்றி பெறவில்லை. இங்கு பொறுப்பு அமைச்சராக சென்ற செந்தில் பாலாஜி அங்கு 4 இடத்தில் வெற்றி பெற்றதும் மற்ற இடங்களில் அதிமுகவுக்கு தோல்வி தழுவி கொடுத்ததும் காரணமாக எதிர்க்கட்சி தலைவர் என்ற அடையாளத்தை எடப்பாடி பழனிசாமி இழப்பதற்கு கொங்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜி காரணமாக இருக்கிறார். உதயநிதி ஸ்டாலினின் எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கு வித்திட்டது கொங்கு மண்டலத்தில் அதிமுகவின் வெற்றியை தடுத்து, அதாவது திமுக பெற்ற கோவை வெற்றி 4 என்பது திமுக கிடைத்த 8க்கு சமமானது. ஏனென்றால் அந்த 4 திமுகவிடமிருந்து அதிமுக பெற்றிருந்தால் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எதிர்க்கட்சி தலைவருக்கான போட்டியில் 8 இடங்களாக அது மாறி இருக்கும். அதை தடுத்து நிறுத்தி சாதித்து காட்டியிருக்கிறார் செந்தில் பாலாஜி. அரசியலில் தோல்வி ஏற்பட்டிருக்கிறார், ஆனால் தான் எடுத்துக்கொண்ட செயலில் வெற்றி கண்டிருக்கிறார் செந்தில் பாலாஜி என்றே கூற வேண்டும். கோவையின் அடையாளமாக இன்று மாறி இருக்கிறார். அவரது அரசியல் ஆட்டங்கள் இனி துவங்க இருக்கும். அதே போன்று விஜய் வெர்சஸ் உதயநிதி என்று தமிழக அரசியல் களம் மாறி இருக்கிறது. இனி நாளொரு மேனி பொழுதொருவனம் சட்டமன்றம் என்பது பெரும் விவாத மேடையாகத்தான் இருக்க போகிறது. ஏனென்றால் திமுகவால் வளர்த்தெடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் விஜயின் அரியணையில், விஜயின் வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உதயநிதி என்ன தக்க பதிலடி கொடுக்க போகிறார், உதயநிதிக்கு அவர்கள் என்ன தக்க பதிலடி கொடுக்க போகிறார் என்பது சட்டமன்றம் நடக்கும் போதெல்லாம் சுவாரஸ்யமாக இருக்க போகிறது. அதையும் தாண்டி திமுகவுக்கு பக்கபலமாக இருந்தது திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்ட ஐ பெரியசாமியை பொறுத்தவரை திமுகவிற்கு ஒட்டுமொத்தமான வெற்றியை அள்ளி கொடுத்ததில் அவருக்கான பங்கு அதிகமாக இருக்கிறது. மற்ற இடங்களில் எல்லாம் விஜய் என்னும் சுனாமியில் சிக்கி சின்னாபனமாகி இருக்கிறது திமுகவும் அதிமுகவும். திமுகவின் கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், விசிக போன்றவர்கள் எல்லாம் ஆதரவு கொடுத்தால் ஈஸியாக விஜய் அரியணையில் ஏறுவார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆக மொத்தம் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவராவதை தடுத்தும் உதயநிதியை எதிர்க்கட்சி தலைவர் பதவியில் அமைத்தியதும் செந்தில் பாலாஜியின் சாணக்கியத்தனம் என்பது நிரூபணமாகி இருக்கிறது. பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தல் முடிவுகளின் அப்டேட்டுகளை உடனுக்குடன் காணலாம். வாருங்கள். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.